தீயாய் வைரலான 3 வீடியோ காட்சிகள். துரத்தி விரட்டிய வடக்கு லாரி டிரைவர். பள்ளிக்கூடத்தில் நடந்த கொடுமை. ரசித்து ரீல்ஸ் எடுத்த அமைச்சர் பிரபு. நீதிமன்றத்தில் பல்பு வாங்கிய அரசு வழக்கறிஞர். மொத்தமாக சிக்கிய தாவேக அரசு. ரசிகர் மன்ற தலைவருக்கு அரசு பதவி. ஓய்வு அறையில் சிக்கிய பொய் மூட்டைகள். ஆதாரத்துடன் பிடித்த திமுக. மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் ஸ்ரீநாத். இது மாதிரி இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை தன்மையும் களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்களோட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல சில வீடியோக்கள் பெரிய அளவுல வைரலா மாறி இருக்குது. அதுல அமைச்சர் பிரபு, தாவேகாவுடைய அமைச்சர் பிரபு ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே டிவிக்கேன்னு கத்த விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கூட்டத்தோட சேர்ந்தா கடைசியில டிவிக்கு மட்டும்தான் நீ லாய்க்கி அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு அதாவது அரை விழுக்காடு அறிவு இருக்கவங்க கூட இப்படியாப்பட்ட காரியத்தை செஞ்ச மாட்டான். ஆனா அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தோம், சரி டிவிக்கேன்னு சொல்லி இந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆளு, மன்றத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள் தான் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா கேமராவை இந்த பக்கம் திரும்பினா தாவேகாவுடைய அமைச்சர் பிரபு அந்த இடத்துல நின்றுட்டு கிடக்குறாரு. அவரு இதெல்லாத்தையும் ரசிக்கிறாரு. நான் நினைச்சேன், சார் பிரபு இருக்கிறாரு, அவரு ஒரு மருத்துவ படிப்பு படிச்சவராச்சே, பிரபு இதெல்லாம் கண்டிப்பாரு, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, பள்ளி மாணவர்கள் அப்படிலாம் சொல்ல வைக்காதீங்கப்பா அப்படி எதுவும் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா அவர் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஓ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அப்படி கத்த விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு கத்த விட்டுருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கத்துறாங்க, டிவிக்கேன்னு கத்துறாங்க. அவங்க வாய்க்கிட்ட கொண்டு போய் மைக்க போய் வைக்கிறாங்க. போய் மைக்க வச்சு நீ கத்துறது சும்மா உனக்குள்ள கத்தக்கூடாது, இந்த ஊருக்கு சேர்த்து கத்து அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா மைக்க போட்டு அவ்வளவு ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இதே காரியத்தை ஒரு தனியார் பள்ளியில போய் செய்வீங்களா? உங்க கையில ஆட்சி இருக்குது, அமைச்சர் வந்திருக்கிறாரு, இந்த மரியாதையை பயன்படுத்தி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதே காரியத்தை போய் ஒரு தனியார் பள்ளியில செய்வீங்களா? செய்ய முடியாது. அப்ப தனியார் பள்ளியில அங்க வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, அங்க நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இது அரசு பள்ளி தானே, ஏழை எளிய பிள்ளைங்க தானே படிக்குது, யாரோ விட்டு பிள்ளைங்க தானே, அந்த அஜாக்கிரதை தானே, அந்த திமிரு தானே. அதனாலதான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு டிவிக்கேன்னு அந்த பிள்ளைங்களை கத்து கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளைகள்கிட்ட இதுக்கு முன்னாடி எத்தனையோ இங்க ஆட்சி செய்த தலைவர் இருந்திருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த பள்ளிக்கூடத்துக்கு எந்த ஒரு மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு போனாலுமே நீங்க படிங்க, படிப்பு தான் உங்களை உயர்த்தும், இந்த ரீல்ஸ் இதெல்லாம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது, டெக்னாலஜியை கத்துக்கோங்க, ஆனா உங்களோட கல்வி மட்டும் தான் உங்களை உயர்த்தும், கல்வியை உங்கள்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. இப்படியெல்லாம் பிள்ளைகளை கல்வியாகவும் பகுத்தறிவாகவும் வார்த்தெடுத்த தலைவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு முழுக்க இவங்களோட ரீல்ஸ் வெறி, இவங்க ரீல்ஸ் மோகம், இவங்களோட ரீல்ஸ் வெறிக்காக இன்னைக்கு பச்சை பிள்ளைங்களோட படிப்பை நீங்க நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா, இந்த தாவேக அரசு தான் கடந்த ஜூலை 10ஆம் தேதி ரொம்ப நாள் கூட 20 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று வருது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவன் சொல்லி ஒருத்தர், அவர் என்ன செய்யறாரு, ஒரு தனிநபர் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. இது மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதும், ஏன்னா தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு ஸ்கூல்ல போய் இவங்க பண்ணாத கூத்தெல்லாம் பண்ணாங்கல்ல, கரூர்ல போய் விஜய் போய் பேசுறாரு, அதை ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சில பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு இந்த இடத்துல விஜய் போட்டோ மாட்டணும், அங்க விஜய் போட்டோ மாட்டணும், எல்லா மாணவர்களும் டிவிக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு, விஜய் வாழ்க, முதலமைச்சர் விஜய் வாழ்கன்னு சொல்லி எல்லா இடத்துல சொல்ல விட்டாங்க இல்லையா. அப்ப இது மாதிரி பள்ளிக்கூடத்தை இவங்களுடைய அரசியல் விஷயத்துக்காகவும் கட்சி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவம் சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யறாரு. அப்ப அந்த மனு விசாரிக்கும் போது அன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர், தாவேகாவோட அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல நாங்க வந்து எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிட்டோம். அந்த சுற்றறிக்கை ஜூலை 10ஆம் தேதி சுற்றறிக்கை அனுப்பிட்டோம். அந்த சுற்றறிக்கையில என்ன இருக்குன்னா, ஒரு கல்வி வளாகமோ கல்வி நிறுவனங்கள்லயோ எந்த ஒரு மதம் சார்ந்த கூட்டங்களை நடத்தக்கூடாது, கல்விக்கு தொடர்பு இல்லாத கூட்டங்களை நடத்தக்கூடாது, எந்த ஒரு பிரச்சாரம் சம்பந்தமான கூட்டத்தை நடக்கக்கூடாது, பிளவுவாத கூட்டங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வகையான விஷயங்களை குறிப்பிட்டு நாங்க சுற்றறிக்கை சொல்லிட்டோம், சுற்றறிக்கை வெளியிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாரு, அதான் சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்களே, இனி யாரும் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நம்பி அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சாரு, அந்த வழக்கை விடுவிச்சு வச்சாரு. ஆனா இந்த கூட்டம்
ஒரு அமைச்சர் தலைமையில அமைச்சர் முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்களோட ரீல்ஸ் முகத்துக்காக இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கும், தன்னை பத்தி ஒரு அன்னைக்கு பேசு பொருளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களோட எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய விதத்துல இப்படி போய் பிள்ளைங்களை டிவிக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ரீல்ஸ்ல மட்டுமே கவனம் இருக்கிறதால இன்னைக்கு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. நேத்து கும்மிடிப்பூண்டியில நடந்த விவகாரம் நேத்து எல்லா ஊடகங்களிலுமே தலைப்பு செய்தியா மாறி இருக்குது. சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநர், இவர் வந்து ஒரு லாரி டிரைவரா மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசராகவும் இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து தான் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர் சம்பந்தமான வீடியோ, அங்க தான் என்னெல்லாம் பாக்குறாரோ இதெல்லாம் வீடியோ பதிவிடக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த சம்பா என்ன செய்யறாருன்னா, நான் ராஜஸ்தான், அவர் சொந்த ஒரு ராஜஸ்தான்ல இருந்து நான் தமிழ்நாடுக்கு லோடு எடுத்துட்டு வரும்போது தமிழ்நாட்டை மட்டும் எல்லா இடங்களிலும் லஞ்சம் கேட்கறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் லஞ்சம், அதிகாரிகள் ஒரு பக்கம் லஞ்சம், ஆர்டிஓ அதிகாரிகள் ஒரு பக்கம் லஞ்சம், எல்லா பக்கமும் லஞ்சம் கொடுத்து தாங்க முடியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள், நீங்க வந்து தளபதி விஜய் அவர்கள், நீங்க வந்து இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இந்தி மொழியிலேயே இதை பத்தி ஒரு வீடியோ போடுறான். தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுல முதலமைச்சர் விஜயை டேக் பண்றான். டேக் பண்ணி நீங்க இதுல நடவடிக்கை எடுங்க, தொடர்ந்து இந்த லஞ்சங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சம்பா லாரி டிரைவர் என்ன பண்ணிட்டான், கும்மிடிப்பூண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய எலாவூர்ல இருக்கக்கூடிய செக் போஸ்ட், இந்த எலாவூர் செக் போஸ்ட் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வகையான வாகனங்கள், ஒரு நாளைக்கு 10,000 கனரக வாகனங்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இது மாதிரி வசூல் வேட்டை நடக்குது. ஒரு மொட்டத்தலை ஒருத்தர் வந்து அங்க நின்று வசூல் பண்றாரு. இவன் இந்த சம்பாங்கிற நல்ல 360 கேமரா கையில வச்சிருக்கான். 360 கேமராவை எந்த பக்கம் வேணாலும் நம்ம ஆங்கிள் எடுத்துக்கலாம். அப்படியேப்பட்ட கேமரா உள்ள வச்சுட்டு இவங்க பணம் வாங்குறது எல்லாத்தையும் கேட்கறான். கித்தனா சார்னா அவர் எவ்வளவு ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அமௌண்ட்டை வாங்கிட்டு கீழே உள்ள ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு, அந்த ஃபைலுக்குள்ள பணத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கதவு திறந்து தான் கையில இருக்கக்கூடிய கேமராவை முகத்துக்கிட்ட கொண்டு, சார் உங்க பேர் என்ன சார், துமாரா நாம் போலோ அப்படின்னு கேமரா பார்த்தோன்னு தெரிச்சு ஓடுறாங்க. அதிகாரிகள் சொல்லிட்டு வந்தவனுங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் இவன் சும்மா விடல, அதோட இவன் ரொம்ப கொதிச்சு போயிட்டான். நிறைய கொடுத்த ரொம்ப அனுபவப்பட்டிருப்பான் போல. அதுக்கடுத்து அந்த ஃபைலை திறந்து காட்டி, இங்க பாருங்க இதுக்குள்ளதான் காசு வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஆள் ஒருத்தன் அந்த ஃபைலையும் தூக்கிட்டு ஓடுறான். அதுக்கடுத்து இவனை விடுற மாதிரி இல்ல, துரத்தி வரட்டுறான். எங்க போனா, அரே சோடா யார், அரே முஜே பைசா தேதோ அப்படி இப்படி என்னன்னோ இந்தியில திட்டுறான். கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறான் போல இருக்குது. போட்டு அந்த ஒட்டுமொத்த டோல்கேட்டை ரவுண்ட் அடிக்கிறாங்க. விரட்டி இவனை, இந்த ஒரு பையனுக்கு, ஒரு சின்ன பையன் தான், அவனுக்கு பயந்துகிட்டு அந்த அதிகாரிகள் சொல்லிட்டு வந்த நபர்கள் சுத்தி ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு கடத்துல டென்ஷன் ஆயிட்டான். அந்த அதிகாரிகள் சொல்லி யாரெல்லாம் அங்க சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களோ அவங்க உட்காந்து இந்த சேர் எல்லாம் வந்து தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு, இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உடைக்கிறான். இது எல்லாத்தையுமே லைவா இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டான். தமிழ்நாட்டுடைய மானம் இன்னைக்கு ராஜஸ்தான் வரைக்கும் ராட்ன கட்டி பறந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இங்க லஞ்சம் தலைவிரிச்சாடுது. நான் வந்தா லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்குறவங்கள விட மாட்டேன், வாங்கினவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு லஞ்சம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ராகக்கூடிய பார்டர்ல இப்பேற்பட்ட லஞ்சம் தலைவிரிச்சாடிட்டு இருக்குது. அவன் லஞ்சம் வாங்கினவன் அதிகாரியா? ஏன்னா அதிகாரிகளோட துணை இல்லாமல நடக்காது. எல்லா வகையான துறை சார்ந்த எல்லா அதிகாரிகளும் இருக்கக்கூடிய முக்கியமான டோல்கேட் அது. எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த டோல்கேட்ல இருப்பாங்க. அப்ப எவனோ ஒருத்தர் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணா அதிகாரிகள் போல் நடித்து வந்தார்கள் அப்படிலாம் சொல்லவே முடியாது. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு டோல்கேட்ல அதிகாரி போல் நடிச்சு ஒருத்தர் வந்துட முடியுமா? எல்லா அதிகாரிகளுக்கும் முக்கியமான டோல்கேட் அது. அப்ப அங்க ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த விஷயம் சர்ச்சை ஆகுது. சர்ச்சை ஆனதுக்கு பிறகு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இவனதான் குற்றவாளி ஆக்குறாங்க. இவனை யாரு, லாரி டிரைவர் குற்றவாளி ஆக்குறாங்க. ஒரு கட்டத்து மேல காண்டாயிப்பு அவன் என்ன பண்ணா, லாரி எடுத்து அவங்க மேல மோதுற மாதிரி போயிட்டான். அங்க வந்த போலீஸ் அதிகாரிகள், அங்க வந்த சில அதிகாரிகள், சில அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாரும் வந்த உடனே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டு, ஏன்னா இவனை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏன்டா இவ்வளவு நடந்து இவ்வளவு நான் லஞ்சத்தை ஆதாரத்தோட லைவ்ல காட்டுறேன், திரும்ப என்னதான் நீ குற்றவாளி ஆக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த லாரி எடுத்து அவங்க மேல மோதுற மாதிரி அவன் கோவப்பட்டு வந்தான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த சம்பந்தப்பட்ட சம்பான்னு சொல்லக்கூடிய லாரி டிரைவர் மேல 3 பிரிவின் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? ஒருத்தன் லஞ்சம் நடக்குது சார், ஒரு குற்றம் நடக்குது சார், சிஎம் சார் இதை பத்தி நடவடிக்கை எடுங்க சார் அப்படின்னு சொன்ன பாவத்துக்கு அவன் மேல 3 பிரிவுகளை வழக்கு. ஆனா அவன் வீடியோ ஆதாரத்தோட காட்டியிருக்கான். ஒரு மொட்டத்தலை, ஒரு கொட்டத்தலை, 2 பேரும் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கண்ணெதிர ஆதாரத்தோட லஞ்சம் வாங்கின நபர்கள் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா இந்த லஞ்சம் எல்லாம் நடக்குது சார் அப்படின்னு வெளியில காட்டினவனுக்கு 3 பிரிவின் கீழே வழக்கு. ஏன்னா இவங்களோட ஆட்சியில தொடர்ந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. சமீபத்துல தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க ஒரு இடத்துல ஒரு ஆடியோ பேசி அவனை வந்து நான் ஜட்டியோட தூக்கிட்டு வந்து கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டாங்க. இந்த ஆடியோ எடுத்து ஒருத்தர் வெளியிலேட்ட நபரை கட்சியை விட்டு தூக்குறாங்க. அதுக்கு முன்னாடி திருவைகுண்டம் தொகுதியில வந்து ஒரு தாவேகா பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு நாசப்படுத்திட்டாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டானுங்க. இந்த உண்மை அந்த பொண்ணு வெளியில சொன்னதுக்காக அந்த பொண்ணை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அப்ப இதுதான் இவங்க தூய்மை ஆட்சி.
இந்த தூய்மை ஆயிடுச்சு இன்னைக்கு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நேற்று சென்னையில ஒரு சினிமா தேட்டர்ல நடந்த சம்பவம் அது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய கேசினோ தேட்டர், மவுண்ட் ரோட்ல முக்கியமான ஒரு தேட்டர். அந்த கேசினோ தேட்டருக்கு இப்ப ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி படம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. காலை 11:30 மணி ஷோக்கு வந்திருக்காங்க. வந்தவங்கள இல்ல ஸ்பைடர்மேன் வந்து நைட்டு 11:30 தான், காலைல 11:30 மணிக்கு வந்து ஜனநாயகன் படம் ஓடுது, வேணா ஜனநாயகன் படத்தை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. வந்தவங்க இது வந்து ஒரு நபர் இல்ல, பல பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாம் ஆன்லைன்ல டைமை பார்த்து எல்லாம் படத்தை பார்த்து எல்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இல்ல ஸ்பைடர்மேன்லாம் பார்க்க முடியாது, போய் பார்க்கறதா ஜனநாயகன் பாருங்க. இத்தனைக்கு வந்தவங்க குழந்தைங்க பெண்களோட வந்திருக்காங்க. ஜனநாயகன் ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட படம். அப்போ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ஜனநாயகன் படத்தை பார்க்க முடியும். ஆனா பரவாயில்ல, போய் பார்க்கறதா ஜனநாயகன் படத்தை பாருங்கன்னு சொல்லி அராஜகமா பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேசி போலீஸ் கிட்ட இவங்க புகார் கொடுத்து இந்த அளவுக்கு இவங்களோட அதிகாரத்தை, இந்த அளவுக்கு இவங்களுடைய படத்தை வலுக்கட்டாயமா பார்க்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவிலான சர்ச்சைகள் உருவாயிருக்குது. ஏன்னா இவங்க இதுலயே இந்த சினிமா ரீல்ஸ் இதுலயே கவனத்தை விட்டுட்டு இருக்கிறதால இன்னைக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துல லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது திமுகவோட ஆட்சியில டிஎன் ஃபேக்ட் செக்னு ஒரு அணியை ஒன்று உருவாக்குனாங்க. தகவல் சரிபார்ப்பு, அதாவது தொடர்ந்து பொய் செய்திகள் வருது, வட மாநிலங்களில் பாஜக இந்த பொய் செய்திகளை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டிலுமே பல பொய் செய்திகளை வச்சு இது மூலியமா மத பிரிவுகளையும் மக்களை பிரிக்கிறதையும் பல வகையான வேலைகள் செய்யும் போது இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ஃபேக்ட் செக்காக ஒரு அணியை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் ஒரு அணியை உருவாக்கி அது மூலயமா எந்தெந்த பொய் செய்திகள் பரவும் போது இல்ல இது பொய், இந்த ஆதாரம் இதான் உண்மை, அதுக்கான ஆதாரம் இது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான பணி திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இவங்க தாவேகா எல்லாத்தையுமே மாற்றம் இருந்தவங்க பெயரை மட்டுமே மாற்றுவாங்கல்ல. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், காமராஜர் காலை உணவு திட்டம் பேரை மாட்டினாங்க. நான் முதல்வன் திட்டம் அதை உடனே வந்து டிஎன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தினாங்க. அந்த மாதிரி இதுக்கும் பேரை மாத்திட்டாங்க. ஏற்கனவே டிஎன் ஃபேக்ட் செக்ன்றத டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாங்களே ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வந்த மாதிரி பேரை மாத்திக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அலையிறாங்க. அந்த ஃபேக்ட் செக்கு இவங்க ஆட்சி வந்தது பிறகு அதோட தலைமை பொறுப்புக்கு, அதோட தலைவர் பொறுப்புக்கு குருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை நியமிக்கிறாங்க. சரி, இந்த குரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் ரசிகர் மன்றத்துடைய ஆன்லைன் தலைவர். விஜய் ரசிகர் மன்ற தலைவர் புசி ஆனந்த், அந்த இந்த ஈசிஆர் சரவணன் இவங்கள தனி ரசிகர்கள். இவரு ஆன்லைனோட ரசிகர் மன்ற தலைவர். ஆன்லைன் ரசிகர் மன்றம்னா யார் தெரியுதா? இவங்களதான் விஜய் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு. விர்ச்சுவல் வாரியர்ஸ், அது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல வல்கர் வாரியர்ஸ். யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ, இவங்களுக்கு எதிரான கருத்தியல் முன் வச்சா கெட்ட வார்த்தையில பேச தெரியுமா, அது வல்கர் வாரியர்ஸ். அந்த கூட்டத்துகளை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர், இவங்களோட மாதிரி இப்படி எல்லாம் பொய் செய்திகளை பரப்பி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு அரசு பொறுப்பு. எந்த பொறுப்பு தெரியுமா? பொய் செய்திகள் பரப்பும் போது இதுல எது உண்மைத்தன்மைன்னு சரி பார்த்து மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புக்கு இத்தனை நாளா பொய் செய்திகளை பரப்பியிருந்த ஒரு கூட்டத்துக்கு யார் தலைவரா இருந்தாரோ அந்த நபரை கொண்டு வந்து உண்மை சரிபார்க்கக்கூடிய ஒரு குழுவுக்கு தலைவரா நியமிச்சிருக்காருன்னா எந்த கட்டத்துல கொண்டு போய் இந்த கூட்டம் போய் தமிழ்நாடு மக்களை போய் நிறுத்தி இருக்குது. ஏன்னா இப்படிதான் ஸ்கூல்ல போய் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களோட படிப்பை நாசமாக்கியாச்சு. இப்போ உண்மை சரிபார்க்கக்கூடிய குழுவுக்குமே இவங்களுடைய ரசிகர் மன்ற சேர்ந்த நபருக்கு இந்த மாதிரியான பொறுப்பு. ஏன்னா இன்னைக்கு அரசு பணிகள்ல தொடர்ந்து இவங்களுக்கு சாதகமான நபர்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜோசியக்காரர் ஒருத்தருக்கு அரசு பணி கொடுக்கப்பட்டது. முதலமைச்சருடைய தனி செயலாளர் பொறுப்புக்கு அவருடைய பர்சனல் மேனேஜர், அவருக்கு சினிமாவுக்கு மேனேஜரா இருந்த ஒரு நபரை அவருடைய தனி செயலாளரா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபேக்ட் செக் டீமுக்கு குருன்ற பொறுப்புக்கு நியமிச்சிருக்காங்களா, இதெல்லாம் அரசு பணி. அந்த அரசு ஆணைய மறைமுகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அரசு ஆணை வெளியிடும் போது அது பொதுவா எல்லாருக்குமே மீடியாவோட பார்வைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய பணிகள் எல்லாமே மறைமுகமா கொடுக்குறாங்க. விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் அவரே ஒரு இடத்துல ஒரு தடவை சொன்னாரு, நான் தான் இப்ப முதலமைச்சரோட பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவருக்கு அந்த அரசு பதவி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற விவரமே தெரிய வருது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே அரசு பணிகள், அரசு ஆணைகள் எல்லாமே மறைமுகமா கொடுக்கக்கூடிய காரியத்துல தான் இந்த கூட்டம் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கு. இதனால இவங்களுக்கு நிர்வாகத்திறன் போயிருச்சு. நிர்வாகத்திறன் இல்ல, இருந்தாலும் போறதுக்கு நிர்வாகத்திறன் இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆடிப்பெருக்கு, இன்னைக்கு நாள் ஆடிப்பெருக்குடைய நாள். அந்த காவிரி நீர் வந்தோம்னா அந்த காவிரி நீரை அந்த மக்கள் வணங்கி இன்னைக்கு விவசாயத்தோட பணிகளை ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு காவிரி வறண்டு போய் கிடக்குது. கர்நாடகாவில் மழையினால தண்ணியை திறந்து விட்டாலும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரோ எல்லா இடங்களுக்கு அந்த தண்ணீருக்கான தேவையோ இன்னும் வரல. ஆடிப்பெருக்கு நல்ல தண்ணி இல்லாம வறட்சி நம்பி வறண்டு போன கிரவுண்டா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சில இடங்கள் ஆடிப்பெருக்கு வழிபாடுக்கு போன மக்கள் எந்த அளவுக்குன்னா, ஆத்துல குளிக்க போன மக்கள் அந்த தண்ணியை சில இடத்துல சேகரிச்சு வச்சு ஷவர்ல குளிக்கிறாங்க. இந்த காவிரி தண்ணி நாங்க சேகரிச்சு வச்சுட்டோம், இங்க ஷவர் இருக்கு, ஷவர்ல குளிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் தமிழ்நாடு மக்களை இந்த கட்டத்துல போய் தள்ளி இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி திரிஷா அக்கா வரை இன்னைக்கு அரசியலுக்கு வந்துடணுமா. திரிஷா மதுரை மாதிரியான பல பகுதிகளை இப்ப போஸ்டர் ஓட்டிட்டாங்க. தமிழகத்தின் வேலு நாச்சியார் யாரு? திரிஷா வந்து தமிழகத்தின் வேலு நாச்சியாராம்.
நீங்க சீக்கிரமா அரசியலுக்கு வரணும், வீரம் அங்கேயே வா, வீறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போஸ்டர் ஒட்டிக்கிட்டு திருச்சா அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இன்னைக்கு சுத்திட்டு கிடக்குது. இந்த கூட்டத்தை தான் தனக்கு மாற்றம் சொல்லி இந்த மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏமாந்துருக்கிறாங்க. இந்த கேள்வியை போய் அமைச்சர், மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அமைச்சர்கிட்ட போய் கேட்க போனா அமைச்சர் ஸ்கூல்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் வந்தாரு, அமைச்சர் ஸ்ரீநாத், முதலமைச்சர் விஜயோட நண்பர் என்ற காரணத்துக்காக அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது மீன்வளத்துறை அமைச்சர். அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்க தூத்துக்குடி பகுதியுடைய எம்எல்ஏவா இருக்கீங்க, மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கீங்க, தூத்துக்குடி பகுதியில கப்பல் கட்டுமானத்திற்கு எதிராக அங்க விவசாயிகள் அங்க மீனவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார், என்ன பிரச்சனை அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது, இல்ல இந்த நீங்க கேள்வி கேட்கிற இடம் கோயில்பட்டி, இந்த கேள்வி நீங்க தூத்துக்குடியில வந்து கேட்கணும். என்ன லாஜிக், என்ன ஒரு அறிவாளி. மக்களுடைய பிரச்சனை எங்கத்தாலும் கேள்வி கேட்கலாம், மீடியா எல்லா இடத்துக்கு தான் போக போகுது, தூத்துக்குடியோட பிரச்சனை தூத்துக்குடியில தான் வந்து கேட்கணுமா? இது வந்து கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னடா பதில் இது, தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடியில வந்து கேட்கணும். இதுல எனக்கு ஆச்சரியம்லாம் இல்ல, எனக்கு என்னன்னா நீ தூத்துக்குடி கடல் சார்ந்த பிரச்சனைய நீ நடுக்கடல்ல தான் வந்து இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாதான் ஆச்சரியம். இதெல்லாம் வந்து சாதாரணம் இவங்க ஆட்சியில வந்து. அதனால கோயில்பட்டியில வந்து நீங்க இந்த கேள்வி கேட்க கூடாது, தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடியில வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூய்மை ஆட்சின்னு சொல்லிட்டு கடைசியில இன்னைக்கு துர்நாற்றம் நிரம்பிய ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.